வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கான பதிவு இது. பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே தினமும் 10 என்ற தலைப்பில் ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சமூக அறிவியல் பாடத்திற்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த பதிவு என்பது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திற்கான தமிழ் வழி, தமிழ் மீடியம். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 150 கேள்விகள் கொஸ்டின் வித் ஆன்சரோட பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறோம். ஸோ அதில் என்னென்ன கேள்விகள்லாம் இடம்பெறும் அப்படின்னா, இந்த காலாண்டு தேர்வுக்குரிய பாடப்பகுதிகள் அனைத்துமே இடம்பெறுகிறது. ஸோ மாணவர்கள் அதை நல்லா படிச்சுக்கலாம். உங்களுக்கு முழாண்டு தேர்வுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, கேள்விகள் அப்படிங்கும்போது, உடன்கட்டை ஏறுதல் அல்லது சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1829. இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது? போப். நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல்படை ஹெஸ்டபோ. ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? யூதர்கள். பன்னாட்டுச் சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன். இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? 65 ஆண்டுகள். டேசாம் ஆண்டில் லொகர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது? 1925. இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படக்கூடிய மண் செம்மண். தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல். அதே மாதிரி வெள்ளி இலைப்பயிர் என அழைக்கப்படுவது பருத்தி. விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எது? கோதாவரி. விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு கோதாவரி. பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் கரிசன் மண். தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா. டேஸ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். தலா வருமானம். ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை துவக்கியவர் அயோத்திதாசர். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். அலுவல் வழியில் மாநிலங்களவையினுடைய தலைவர் துணை குடியரசுத் தலைவர். குடியுரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1955. அரசியலமைப்பினுடைய திறவுகோல் என விவரிக்கப்படுவது முகவுரை. பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா. டேஸ் தொலைவிலிருந்து எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி ரேடார். எப்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பட்டய சாசனம் கையெழுத்தானது? ஜூன் 26, 1945. போயர்கள் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டார்கள்? ஆப்பிரிக்க நேயர்கள் என்று. அடுத்து, அமெரிக்க பங்குச்சந்தை வீழ்ச்சி எந்த ஆண்டு? 1929. அமெரிக்க பங்குச்சந்தை வீழ்ச்சி 1929. இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1997. உலக வர்த்தக ஒப்பந்தம், அதாவது WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? ஜனவரி 1, 1995. ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? செப்டம்பர் 2, 1945. மனித உரிமைகள் தினம் எப்போது? டிசம்பர் 10. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சன்யாட்சன். எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? 1991. வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? 1976. 1976 தான் வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் ஒன்று சேர்க்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அடுத்து, லண்டன் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு 1913 மே மாதம். அதே மாதிரி மஞ்சு அரசவம்ச வீழ்ச்சியுற்ற ஆண்டு. மஞ்சு அரசவம்ச வீழ்ச்சியுற்ற ஆண்டு 1912. வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806 ஜூலை 10. திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனி நேட்டோவில் எந்த ஆண்டு இணைந்தது? 1955. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி. ரங்கையா. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் மகாதேவ் கோவிந்த ரானடே. சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. தன்னாட்சி இயக்கம் தொடக்கம் 1916. சம்ரான் சத்தியாகிரகம் 1917. காந்தியடிகள் மறைவு 1948. இந்திய குடியரசு 1950. மாணவர்களை இதே போன்று கிட்டத்தட்ட 150 ஒன்வேர்டு நம்ம கொடுக்க இருக்கிறோம். இந்த பதிவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 பேஜ் ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு பேஜ்லேயும் 10 ஒரு மதிப்பெண் வினா விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஆண்டுக்குரியது. ஸோ நல்லா படிங்க.
சமூகவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை